பயண காற்று செய்திகள். கிராம பொதுமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பழனித்தலைவி, தங்கத்தலைவி, மக்கள் தலைவி, மகத்தான தலைவி, புரட்சி தலைவி அம்மாவுடைய 77வது பிறந்த நாள் விழாக்களை முன்னிட்டு தமிழகத்தினுடைய 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி வந்த நாயகன், சேலம் தந்த தங்கம், சிலுவம்பாளையத்தின் சிங்கம், குடிமராத்து நாயகன், கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் அருமையா இப்பகுதியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்ல பிள்ளையாக அழைக்கப்படும் ஒன்றியம் மதிப்புக்குரிய சீதாராமையா அவர்களின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக இந்த சிங்கார பாடியில் வளம் வர உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு மரியாதைக்குரிய அருமை தம்பி மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இங்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எறும்பு போல் சிற்றெரும்பு போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி வணங்கி இந்த கூட்டத்திற்கு தலைமை வாங்குகின்ற தலைமைக்கு தகுதி வாய்ந்த விருதுநகருடைய கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல்மிகு செயல் வீரர் அஞ்சானைக்கல் எடப்பாடியார் அவர்கள் இணைந்த கட்டளையை விருதுநகர் கிழக்கு பயன்பெற வகையில் எண்ணற்ற திட்டங்களை தந்துவிட்டு போறார். அவர்களுக்கு தாய்மார்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் சரி, நன்றி பாராட்டி அண்ணன் பேராவூருடைய திலீபன் அவர்களை பேச அழைத்து அவர்களே நன்றி வணக்கம். இருளை நீக்கி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காத்திருந்த கொள்கை காவலன் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, தொட்டதெல்லாம் துலங்க வைத்து, கைப்பட்டதெல்லாம் எண்ண வைத்து, மண்ணில் விதைத்ததெல்லாம் உழைக்க வைத்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்த வரலாற்று காவியம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்படை தளபதிகளே, சினமும் செருக்குமல்லா சீர்மதியாளனாக, காலம் கருதி இடர்த்தார் செய்து ஞானத்தை வசைப்படுத்த உள்ளோனாக, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் அறிவின் வேந்தனாக, இன்னும் சில திங்களில் இந்த மண்ணில் நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் என்று உறுதிமொழியை ஏற்க இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆரோக்கியர் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் போர்படை தளபதிகளே, காவல்துறை அதிகாரிகளே, உலக கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லிவிட்டு கோட்டைக்கு சென்றவுடன் அத்தனை மாணவர்களையும் ஆர்பாஸ் என்று அறிவித்த ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்றைக்கு போக்குவரத்து துறை ஊழியர்கள் சம்பளம் கொடுக்கவில்லை என்று போராடுகிறார். உயிரை படைய வைத்து தினமும் பொதுமக்களை இன்னொரு இடத்திலே கொண்டு சேர்க்கிற அவர்கள் போராடுகிறார். கொரோனா வந்தது. நான் கரூரில் என் மீது ஒரு பொய் வழக்கை இந்த ஆட்சி பதிவு செய்து 20 நாள் எனக்கு சின்னத்தாராபுரம் காவல் நிலையத்திலே நான் காலை 10 மணிக்கு கையொப்பம் போட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெற்று அங்கே இருந்து கரூரிலே தங்கியிருக்க பொழுது அங்கே இருக்கிற நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கரோடு நெருங்கி பழகக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர்கள் சொன்னார்கள்,
ரைட்டு அப்படியே பாருங்க இதெல்லாம் எப்படி உங்களால மட்டும் முடியுது ஆமா